நிஃப்டி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டான ட்ரேடிங் செஷன்ல ஃபர்தர் ஃபால் இல்லாம ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதே நேரத்துல வந்து லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷனா நல்லாவே புல்லிஷ் ஆயிருக்கு. சோ இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா, நிஃப்டி வந்து கண்டினியூவா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல செக் பண்ணி பார்த்துடலாம். எடுத்துட்டு வர இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்துட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா 3 நாளா வந்து கண்டினியூஸா அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ எந்த இடத்துல நிஃப்டி வந்து டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 ஜூன் மாதம் வந்து அவங்க வந்து பெரிய சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சேம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2024 மே மந்த் 13ஆம் தேதியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 2024 ஏப்ரல் மாதமும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நான் ஒரு ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக எல்லா நேரமும் நிஃப்டி எப்போல்லாம் இந்த லெவலை வந்து டச் பண்ணதோ அப்போல்லாம் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு தடவை பவுன்ஸ் ஆயிருக்கு, அகைன் டவுன் ஆகிட்டு இங்கே டச் ஆச்சு, மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருக்கு, திருப்பியும் பவுன்ஸ் ஆயிருக்கு, அகைன் இந்த இடத்துல டச் ஆகி பவுன்ஸ் ஆக சொல்ல கண்டினியூஸாக ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 26,277 ரேஞ்சில் இருந்து கண்டினியூஸாக டவுன் எடுத்திருக்காங்க. அகைன் நம்ம இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே டச் பண்ண உடனே நிஃப்டி வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ கண்டினியூஸாக 3வது நாளாக வந்து பாசிட்டிவாக வந்து நிஃப்டி ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து என்னுடைய ஹை எடுத்துக்கிறேன் அண்ட் அதோடைய லோவும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரீ ஹேண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஹையில் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னுடைய லோவுக்கும் நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டில் நிஃப்டி என்னோட கரெக்டாக என்னுடைய சப்போர்ட் லெவலில் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இங்கேருந்து அகைன் 3வது கன்சிக்யூட்டிவாக வந்து பாசிட்டிவாக மேலே போயிட்டே இருக்கு. இப்போது எனக்கு 22,893, அதாவது 23% இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து 23,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நிஃப்டி புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒருவேளை இந்த இடத்துல நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன் 21,878 இருந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து பெரிய ஃபால் நடக்கிறதுக்கும் பெரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நேரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் நிஃப்டி கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணி அகைன் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த நேரத்தில் ரெடியா இருங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்க வந்து உங்க ஷேர்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ட்ரெண்ட் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் ஈஸியாக எடுக்கலாம்.